அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு அருமையான இசையுடன் அரை மணி தியானங்கள் தியானம் நடைபெறும். இப்பொழுது தியானத்தை சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து சரோஜாதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்கள் வழிநடத்த வருகிறார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உலக சமாதானம், நல்லிணக்கம், ஒற்றுமை, மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி லண்டனில் இருந்து நடைபெறும் இணையவழி தியான நிகழ்வில் இணைந்துள்ள அனைவருக்கும் நமது பணிவான வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கமும் தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்பதும் விளக்கப்பட்டு மன அமைதியை தரும் இனிமையான இசையுடன் 30 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். தியானத்தின் பின் நன்றியுரையும் வழங்கப்படும். தியானம் பற்றிய சிறு விளக்கம். ஒளியும் சூரியனும், ஸ்ருதியும் சங்கீதமும், தேனும் இனிமையும், பக்தியும் நம்பிக்கையும் எவ்வாறு பிரிக்க முடியாது இணைந்து உள்ளனவோ அது போலவே செம்மையான மனமும் தியானமும் ஒன்றிணைந்து விளங்குகின்றன. தியானம் எமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சமநிலைப்படுத்தவல்ல ஒரு சிறந்த பயிற்சியாகும். எமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி விழிப்புணர்வுடன் தியானம் செய்து இவற்றை உணர்வதே உயிராகிய எமக்கான பேரானந்தம். தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கைவிரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி அனாவசிய சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இந்த நிலையில் நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியன வலுவூட்டப்படுகின்றன. இன்று தியானத்தின் போது மன அமைதியை தரும் ஒரு இனிமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் இணைந்து இப்பொழுது நாங்கள் தியானத்திற்கு செல்வோம். நன்றி, வணக்கம். மாஸ்டர்ஸ் எல்லோரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கைவிரல்களை கண்ணிமைகளின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை மெதுவாக கண்களில் இருந்து எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்து வைத்து சந்தோஷமாக கரகோஷம் செய்து கொள்வோம். நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலக சமாதானம், அமைதி, நல்லிணக்கம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் எமக்காக செய்தும் தியானம் வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் ஒரு சமுதாய சக்தியாக விரிவடைந்து சகல நாடுகளிலும் மன அமைதி, ஒற்றுமை, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை அடைய வழிவகை செய்யும் வலு உடையது. இன்றைய தியான நிகழ்வுக்கு ஏற்ற பதாகைகளையும் மற்றும் மன அமைதியை தரும் இனிய இசையையும் தியானத்திற்கு
லண்டனில் இருந்து வழங்கிய மீரா நாகேந்திரன் மாஸ்டர் அவர்களுக்கும், தியானத்தினை நேரலையாக பதிவு செய்து கொண்டிருக்கும் அன்பருக்கும், தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தியான நிகழ்வினை நடாத்த தளத்தினை அமைத்துக் கொடுத்து அனுசரணை வழங்கும் PMC தமிழ் டிவி, உலக சமாதான நல்லிணக்க குழு ஐரோப்பா, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகியவற்றிற்கும், இத்தளத்தினை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக தளத்தில் இருந்து உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என வாழ்த்து உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், ஒற்றுமை ஓங்க நாம் அனைவரும் பிரார்த்திப்போம். நன்றி. நன்றி. இன்று மிகவும் அருமையான தியானத்தை வழிநடத்தின சிட்னியிலிருந்து வழிநடத்தின சரோஜாதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டருக்கு நன்றி. மற்றும் இதை பதிவு செய்து கொண்டிருக்கும் சிவாமோகன் மாஸ்டரும், அதாவது பிளாயர்ஸை போட்ட மீரா நாகேந்திரன் சட்டனில் இருந்து வழங்கி போடுது மீரா நாகேந்திரனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். இப்படி ஒவ்வொரு மாதமும் ஜெர்மன் தமிழ் கலாச்சார மையம் ஒவ்வொரு மாதமும் ஒரு அருமையான பேச்சாளர்களை இந்த தளத்துக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு வருகிறார். அதுக்கு நான் மிகவும் நன்றி உடையனாக இருக்கின்றேன் ஊடகவித்தர் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கு. இப்பொழுது ஊடகவித்தர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா டாக்டர் ரஞ்சித்குமார் ராஜேந்திரன் அவர்களை அறிமுகப்படுத்துவார். அதன் பின் அவர் இன்று ஆரோக்கியமே செல்வம் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தளத்திலே நாம் மாதம் ஒரு முறை ஒரு விசேட பேச்சாளரை அறிமுகப்படுத்துவதுண்டு. வண்ணாகன்.com ஜெர்மன் தமிழ் கலாச்சார மன்றம் ஊடாக இந்த அறிமுகத்தை நாங்கள் இங்கே செய்து வைக்கின்றோம். இன்று ஒரு விசேட பேச்சாளரை இங்கே அழைத்து வந்திருக்கின்றோம். அவர் டாக்டர் ரஞ்சித் குமார் ராஜேந்திரன் அவர்கள். இவர் இந்தியா சேலத்திலே பிறந்தவர். இவர் அங்கு படித்து 2007ஆம் ஆண்டு ஜெர்மனியிலே பிராங்க்போர்ட் நகருக்கு அருகே கிட்டத்தட்ட இருக்கும் கீசன் என்ற நகரிலே குடியேறி வசித்து வருகின்றார். இவர் மனைவி 2 பிள்ளைகளுடன் அங்கு வசித்து வருகின்றார். இவர் இங்கே வந்த பின்பு பல பட்டப்படிப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார். அத்துடன் நுண் உயிரியல் துறையில் MSc பட்டத்தையும், வேளாண் உயிரியல் தொழில்நுட்பத்தில் MS பட்டத்தையும், நரம்பியல் துறையில் PhD-யையும் செய்து கொண்டிருக்கின்றார். இவர் இங்கு பிரபல மருத்துவமனையில் சேவையாற்றிக் கொண்டு தற்போது உள்ளார். இவர் இன்று உங்களுடன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நாங்கள் சொல்லுவோம். அதை மையமாக வைத்து ஆரோக்கியமே செல்வம் என்ற ஒரு தலைப்பிலே இங்கே பேச வந்திருக்கின்றார். இவரை எனக்கு கடந்த 2 வருடங்களாக இங்கே எனது வீட்டிலே வந்து தங்கியிருந்த திரு சங்கரநாராயண ஐயா அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார். அவரிடம் படித்த மாணவன் என்று கூறி அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். அதே போன்று அவரது வீட்டுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அந்த வகையிலே அவருடன் எனது ஒரு நட்பான உறவு ஏற்பட்டது. அந்த வகையில் நான் இப்படி ஒரு சம்பவம் இங்கே நடக்கின்றது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது, அதில் நீங்களும் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை வைக்க முடியுமா என்று கேட்டபோது எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் எப்போது என்று சொல்லுங்கள், நான் உங்களுடன் அதை தொடர்பு கொள்கின்றேன் என்று உடனடியாக அந்த நேரத்துக்கு அவர் நம்முடன் தொடர்பு கொண்டிருந்தார். கடந்த மாதம் அவரை நான் அழைத்து வர இருந்தேன். ஆனால் அவர் கடந்த மாதம் இந்தியாவில் விடுமுறைக்காக சென்றிருந்தார். அதனால் வர முடியவில்லை. என்று வந்திருக்கின்றார். அவர் ஒரு இளைஞராக இருக்கும்போது ஒரு விஞ்ஞானியாக இருக்கின்றார். அவர் ஒரு விஞ்ஞானியாகத்தான் இங்கே தொழில் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது போல் ஆரோக்கியமே செல்வம் என்பது பற்றி எங்களுக்கு விளங்கப்படுத்தி எங்கள் கேள்விகளுக்கும் அவர் பதில் வழங்க தயாராக உள்ளார் என்பதை கூறிக்கொண்டு இப்போது அவரை நான் அன்புடன் பேசுமாறு அழைக்கின்றேன். திரு டாக்டர் ராஜேந்திரம் குமார் அவர்களே அன்புடன் வந்து
நமக்கு அந்த பேச்சை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்ன மாதிரி என் பேர் ரஞ்சித்குமார் ராஜேந்திரன். நான் தமிழ்நாட்டில் சேலம்ங்கிற இடத்துல இருந்து வந்திருக்கேன். 2007 ஜெர்மனிக்கு படிக்கிறதுக்கோசரம் வந்தேன். படிப்பை முடிச்சுட்டு இப்போ ஒரு ஆராய்ச்சியாளராக நரம்பியல் துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கடந்த ஒரு 10 வருடங்களா. இன்னைக்கு நம்ம வந்து ஆரோக்கியமே செல்வம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நான் உங்க கூட கொஞ்ச நேரம் பேசலான்னு நினைச்சேன். ஏன்னா நம்மளோட வாழ்க்கை முறையிலே ஆகட்டும், நம்மளோட மொழி, கலாச்சாரம், பண்பாடு எல்லா இதுலேயுமே 2000 வருடங்களுக்கு முன்பே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு. அதனால நமக்கு நம்மளோட உடல் ஆரோக்கியமா இருந்ததுன்னா நம்மளோட வாழ்க்கையும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அந்த அந்த தலைப்புல இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம். உங்களுக்கு முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கிற ஏதாவது வினா இருந்தாலும் கேளுங்க. நான் அதுக்கு என்ன எனக்கு தெரிந்த ஆன்சர் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்னா பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே நம்மளோட கலாச்சாரத்தில் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன், ஆரோக்கியமே பெரும் செல்வம், அந்த மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். நம்ம திருக்குறள்லையும் பார்த்தோம்னா பல திருக்குறள் வந்து நோயற்ற வாழ்வு எப்படி வாழணும், அதுவே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம திருவள்ளுவர், நம்ம அவை பாட்டி, அந்த மாதிரி பல நம்மளோட தமிழ் மூதாதையர்கள் நிறைய ஆம், ஆம், நல்ல விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆரோக்கியமே ஒரு மெய்ப்பொருள் அப்படின்னு. இதுல நான் நான் படித்த அறிவியல் துறையிலேயாகட்டும், அல்லது நான் இங்க கடந்த ஒரு 12 வருடங்களா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆராய்ச்சிகளே ஆகட்டும், அந்த நரம்பியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள்ல இருந்து என்னோட பார்வை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பேச போறேன். நம்மளோட ஆரோக்கியம் என்பதை வந்து நான் 3ஆ பார்க்குறேன். ஒன்று வந்து உடல் நலம், ஃபிசிக்கல் ஹெல்த்து. இன்னொன்று வந்து மனநலம், மென்டல் ஹெல்த்து. இன்னொன்று வந்து 3வது வந்து சமூக நலம், சோஷியல் வெல்பீயிங். இந்த 3ஆ நான் பிரித்து பார்க்குறேன். உடல் நலம், அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த்தில் நம்ம எடுத்துக்கிற உணவு முறையாகட்டும், அல்லது சரியான உடற்பயிற்சி, இந்த உணவு முறைகளும் உடற்பயிற்சியும் நம்மளோட உடல் நலத்துக்கு ரொம்ப இன்றியமையாததாக இருக்கிறது. அதே போலவே மனதோட நலம், அதுவும் வந்து மிகவும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு நலம் என்னன்னா நம்மளோட மனநலம். என்னோட நரம்பியல் ஆராய்ச்சியில நான் படித்த வரைக்கும் ஒரு மன அழுத்தமோ அல்லது ஒரு தூக்கமின்மையோ அல்லது தவறான வாழ்க்கை முறையோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட நரம்புகளை முழுவதுமா அது பாதிக்கும். ஸோ அந்த மனநலம் என்பதும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹெல்த் பிஹேவியர். ஸோ அதுக்கு நம்ம இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பண்ண மாதிரி சரோஜா தேவி அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நமக்கு தியானம், மூச்சு பயிற்சி, இது எல்லாம் நம்மளோட மனநலத்திற்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இப்போ இருக்கிறது. இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் நாம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு. இதுல நம்ம மனநலம் ஆரோக்கியமா இருந்ததுன்னா நம்ம உடல் நலம் ஆட்டோமேட்டிக்கா ஆரோக்கியமா மாறும். அதுல குறிப்பா சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை. அதுல இருந்துதான் அனைத்து விதமான நோய்களுமே ஆரம்பிக்கும். உடல் நலம் சரியில்லைன்னு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனாலே ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது நல்லா தூங்கணும், நல்லா தண்ணி குடிங்க, நல்லா தூங்கணும். இது 2 தான் மெயினா அவங்க சொல்றது. அதனால அந்த தூக்கமின்மைங்கிறது நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க எந்த வயதானவங்களா இருந்தாலும் தூக்கமின்மை நமக்கு இருந்ததுனாலே நம்ம உடனடியா அதை சரி பண்ண பார்க்கணும். 3ஆவதா நான் நினைக்கிறது வந்து சமூக நலம், சோசியல் வெல்பீயிங். அதை எப்படி அதை பார்க்குறேன்னா நம்ம சாப்பிட்ற உணவு நம்மளோட ஃபிசிக்கல், அதாவது உடல் நலத்தை நல்லபடியாக வச்சுருக்கோம். நம்மளோட பிஹேவியர், நம்ம நல்லா தூங்குறதாகட்டும், உடற்பயிற்சி செய்யறதாகட்டும், இது நம்மளோட மனசை நல்லா வச்சுருக்கோம்.
ஆனா சமூக நலம் வந்து எப்படி இருக்கும்னா, அது வந்து நம்மளோட நண்பர்கள் கூட பழகுறது, நம்மளோட குடும்பத்து உறவினர்கள் கூட, நம்ம குடும்பத்தோட நம்ம அம், ஒரு பாசமா, ஒரு அன்பா, ஒரு நிம்மதியா இருக்கும்போது, இந்த உடல் நலம், மனநலம் இது 2யும் மீறி இந்த சோசியல் வெல்பீயிங் வந்து நமக்கு இன்னும் ஒரு சப்போர்ட் கொடுக்கும். அது வந்து அந்த 3வதா ஒரு பேக் போன் மாதிரி நம்மளோட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு. ஸோ உடல்நலம், மனநலம் அப்புறம் சமூக நலம். இது 3மே தேவை. அத இப்ப நான் இங்க என்னோட வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதாவது பிராக்டிகலா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னன்னா, ந ஒரு மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு வந்த டைம்ல ரொம்ப தனிமையா இருந்தது. அது அந்த வின்டர் டைம்ல டிப்ரஷன் கொண்டு போனது. அந்த மாரி நெறையா ஒரு பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணும்போது, நானா தெரிஞ்சுக்கிட்டது, நமக்கு ஒரு சோஷியல் வெல்பீயிங் வேணும். ஒரு சமூக நலம் இருந்தா நமக்கு பிசிக்கலா நம்மளோட உடல் நலத்த அது இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கும். அதுக்கு பல நண்பர்கள், அம் நல்ல அ மனிதர்கள் எனக்கு என்னோட வாழ்க்கையில வந்தவங்க எல்லாத்தையும் நான் வந்து நல்லபடியாவே அவங்க கூட ஒரு உறவ வலுப்படுத்தி, அவங்க கூட பேசும்போதோ, அவங்கள பா பார்க்கும்போதோ, அவங்க கூட பழகும்போதோ, ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அது வந்து நம்மளோட கொடுக்கும். ஒரு நமக்கு பிடித்தவர்கள பார்க்கும்போது, பேசும்போது, பழகும்போது. அது நண்பர்களாகட்டும், குடும்ப உறவினர்களாகட்டும், அல்லது தெரிஞ்சவர்கள், வேலைகள வேலை நம்ம செய்யற இடத்துல இருக்கவங்களாகட்டும் அப்படி. ஸோ இந்த 3 நலமும் உடல் நலம், மனநலம், சமூக நலம் இது 3மே ஒரு 3 ட்ரையாங்கிள் மாதிரி நம்மளோட வாழ்க்கையில ரொம்பவும் இம்பார்ட்டன்ட்டானது. இது 3யும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு, உணவு அது எந்த அளவுக்கு நல்ல உணவா இருக்கிறது. அ அதாவது எந்த உணவு நம்மளோட வயத்துல பாக்டீரியா, நுண்ணுயிரிகள வலுப்படுத்தும், அத நல்லா பேணி பாதுகாக்கும். அந்த மாரி உணவு எடுத்துக்கிறது. ச எக்ஸர்சைஸ் பண்றது, யோகா பண்றது, இந்த மாரி இதெல்லாம் பண்றது இல்லாம, நம்ம சமூக நலத்திலயும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டோமா, நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அது நான் அ உங்களுக்கு இப்பல்லாம் சொல்ல ஆசைப்படுறது. 2வது வந்து அம் நான் படித்த அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அந்த மரபியல் அதாவது ஒரு மரபு அணுக்கள் மூலியமா டிஎன்ஏ, ஜீன் மூலியமா வர்றது மட்டுமே நம்மளோட ஆரோக்கியத்துல பங்கு பெறாது. அது இல்லாம நம்மளோட உணவு முறை, வாழ்க்கை முறை, மத்த அனைத்து சூழல் முறைகளுமே நம்மளோட ஆரோக்கியத்துல மிகவும் இன்றியமையாததா ஒண்ணா இருக்கு. இன்னைக்கு இருக்குதுல. நான் இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம உண்ற உணவு வந்து வயித்துக்கு போகுது. ஆனா, அந்த வயித்துல இருக்கிற பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள் நம்மளோட மூளைய செயல்படுத்த உதவுது. இன்னைக்கு இப்போ கடந்த ஒரு 2 மாதமா புதுசா கண்டுபிடித்த ஒரு அறிவியல் படைப்பு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ்ன்னு ஒரு மூளை சம்பந்தப்பட்ட ஒரு நரம்பியல் நோய். அது ஜெர்மனி, கனடா, அமெரிக்கா இங்க மட்டும் அதிகமா இருக்கு. நம்ம சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல அது ரொம்ப கம்மி. ஏன்னா, அங்க கண்டுபிடிக்கிறது இல்ல. அவங்க யார் பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிற அம் அ பெண்மணிகளுக்கு தான் அது அதிகம் வரும். அவங்களால வந்து கண் பார்வைகள் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துருவாங்க. அவங்களால நடக்க முடியாது. விரல்கள் சரியா ஃபங்ஷன் ஆகாது. அந்த மாரி பல விதப்பட்ட அறிகுறிகள் அவங்களுக்கு இருக்கும். அவங்களால வாழ்நாள் ஃபுல்லா மறுபடியும் வேலைக்கு போ முடியாது. அந்த மாரி இருக்கிற ஒரு நரம்பியல், மூளை தண்டுவட நரம்பியல் சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி. அதுக்கு காரணம் வயித்துல இருக்கிற 2 பாக்டீரியா தான் இம்பார்ட்டன்ட்டான காரணம்னு இப்போ ஒரு 2 வாரங்களுக்குள்ளார நான் ஒர்க் பண்ற, ஆராய்ச்சி பண்ற டாபிக்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம உண்ற உணவு ரொம்பவும் இன்றியமையாதது. அது நமக்கு உடல்ல பண்ற ஒரு சில மாற்றங்கள், நம்மளோட மூளை, இதயம் எந்த விதத்தில எந்த உறுப்புகளையும் அதால மாத்தி ஆல்டர் பண்ண முடியும். அதால மாத்தி அத நல்ல வழியோ, கெட்ட வழியோ பண்ண முடியும். அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம உண்ணுற உணவு அது மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். அது ஆரோக்கியமாக இருந்தா நம்மளோட வயிறு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். வயிறு ஆரோக்கியமா இருந்தா நம்மளோட முழு உடலுமே
ஆரோக்கியமா இருக்கும். அது அம், இப்போ 2 வாரங்களா நமக்கு ஆராய்ச்சி முடிவுல தெரிய வந்தது. 2வது வந்து இப்ப இன்றைய நிலைமையில உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உலக அளவுல எல்லா விதமான உணவுப் பொருட்களுமே ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்கள் தான். அது நம்ம கொரோனா டைம்ல எல்லாரும் ஃபீல் பண்ணோம். எந்த உணவுப் பொருட்களா இருந்தாலும், அதாவது காய்கறிகள், பழங்கள் எல்லாம் ஒரு முறைக்கு 10 முறை கழுவி அத யூ யூஸ் பண்ணோன்னு. அது ஏன்னா, அந்த வைரஸ் நம்ம ஸ்ப்ரெட் ஆயிரும்னு. அந்த கொரோனா டைம்ல நம்ம அந்த வைரஸ பத்தி பேசுனோம். ஆனா, அந்த ரசாயனத்த பத்தி மக்கள் பேசவே மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னா, எல்லா உணவுப் பொருட்கள்லயும் அளவுக்கு அதிகமான ரசாயனம் கலந்திருக்கு. அதாவது குறிப்பா நம்ம இங்க உணவு எடுத்துக்கிற உணவுகள் எவ்வளோ பேக்டு ஃபுட்ஸ் அது எல்லாமே ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட இந்த துரித வாழ்க்கை பயணத்துல அது எல்லாம் நம்மளால முற்றிலும் ஒதுக்க முடியாத ஒரு இன்றியமையாத ஒரு இதா மாறிட்டுருச்சு. நம்ம உண்றதுக்கு அது தேவைங்கிற மாதிரியே ஆயிடுச்சு. இப்பவும் நம்ம பார்க்கறது வந்து அவ்வளோ ரசாயனங்கள் கலந்த உணவுகளை தான் நம்ம உலகம் ஃபுல்லாவே அருந்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நாம வந்து எம், நம்மளால முடிந்த வரைக்கும் எவ்வளவோ அந்த ப்ரிசர்வேட்டிவ் கலந்த துரித உணவுகளையோ ப்ரிசர்வேட்டிவ் கலந்த உணவுகளையோ தவிர்க்கிறது மிகவும் இன்றியமையாததா இருக்கிறது இப்ப இருக்கிற காலகட்டத்தில். இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் நம்ம உலக அளவில் பார்த்தோம்னாலே நிறைய ஹார்ட் அட்டாக், அதாவது 40 வயசுல இருக்கிறவங்களுக்கே ஹார்ட் அட்டாக் வர்றதை நம்ம இப்போ நிறைய பார்க்க முடியுது. அதுவும் ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வந்தது இல்லாம நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் தான். நம்மளோட நாடுகள்ல இப்ப பார்த்தோம்னா, இங்க ஜெர்மனி ஆகட்டும், உலகம் முழுவதுமே இந்த துரித உணவுக்கு ரொம்ப மக்கள் விரும்பி போக ஆரம்பித்துட்டாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளவு அதிகம் எடுத்துக்கிறாங்களோ, அவ்வளவு அதிக ரசாயனங்களாகட்டும், அவங்களோட வயித்துல இருக்கிற அந்த நுண்ணுயிரிகள அவங்க எந்த அளவுக்கு சேதப்படுத்த முடியுமோ சேதப்படுத்திர்றாங்க. அது நாளடைவுல இப்ப இப்ப கடந்த ஒரு 20 வருடங்களாவே நார்மல் மைக்ரோஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனித உடம்புல நார்மலாவே சாதாரணமா இருக்கிற நுண்ணுயிரிகள்னு ச ஒரு ஒரு குரூப் ஆஃப் பாக்டீரியாக்கள் அந்த மாரி இருக்கு. இந்த நார்மல் மைக்ரோஃப்ளோராவே நம்ம சாப்பிடுற பழக்கவழக்கங்கள்னால, அதையே நம்ம எல்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி விட்டாச்சு ஆல்ரெடி. கடந்த 20, 30 வருடங்களாவே. அந்த நார்மல் மைக்ரோஃப்ளோராங்கிறதே இப்ப இல்லாம, அது ரொம்ப வெவ்வேற மாரி இருக்கிற மாரி ஆயிருச்சு மக்கள் தொகையில பார்த்தீங்கனாலே. ஸோ, அதனால நம்ம எடுத்துக்கிற உணவு ரொம்பவும் இன்றியமையாததா இருக்கணும். அது வந்து ஆரோக்கியமானதாவும் இருக்கணும். அது இப்போ நான் இந்த கடந்த 2 வருடங்களா நெறைய இந்த கட் மைக்ரோப் அண்ட் பிரைன் ஆக்சிஸ், அதாவது வயித்துல இருக்கிற நுண்ணுயிரிகளும், பிரெயின்ல இருக்கிற மூளையில இருக்கிற ஃபங்ஷனும், மூளையோட செயற்பாடுகளுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது வந்து இப்ப அது ஒரு ரொம்ப அம் கவனிக்கத்தக்க ஒரு பேசுபொருளா ஆயிருச்சு இந்த அறிவியல் ஃபீல்டுல. இப்போ இதுல நெறைய ரிசர்ச் பண்றாங்க. இந்த மாரி வயித்துல இருக்கிற நுண்ணுயிர்களுக்கும், மூளைக்கும் என்ன சம்பந்தம்? வயித்துல இருக்கிற நுண்ணுயிர்களுக்கும், கண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி ஹார்ட்டுக்கு என்ன சம்பந்தம்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தினம் தினம் நம்ம நெறைய ரிசர்ச் ரிப்போர்ட் பார்க்குறோம். வயித்துல இருக்கிற நுண்ணுயிரிகள் நம்மளோட உடல் உறுப்புகள் அனைத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி பிரெயின் வந்து மூளை தான் நம்மளோட உடல் உறுப்புகளை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. ஆனா அதை விட நம்மளோட வயித்துல இருக்கிற நுண்ணுயிரிகள் தான் நம்மளோட மூளையவே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ வயித்துல ஒரு நம்மளும் நிறைய டைம் பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு கடையில் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சிருப்போம், இல்லைன்னா எதையாவது ஒரு உணவுப் பொருளை சாப்பிட்ருப்போம். அது வயிறு நமக்கு உடனே தாங்காது. அது அப்போ பாக்டீரியா வயித்துல இருக்கிற நுண்ணுயிரிகள் அங்க ஒண்ணும் இங்க ஒன்றும் சரியில்லை, இடமே இங்க சரியில்லை உன் வயித்துல அப்படிங்கிறத மூளைக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் மூளை வந்து ஓகே அதை வாந்தியா எடு, இல்லைன்னா அது ஒரு வயிற்றுப்போக்கா போகட்டும், இல்லைன்னா மயக்கம் போடு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் மூளையே நமக்கு ஆர்டர் பண்ணும். அதனால அந்த வயித்துல இருக்கிற நுண்ணுயிரிகள் ரொம்பவும் ஒரு இன்றியமையாதது. அதை நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அது வந்து நம்மளோட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அம்
நம்ம மன அழுத்தம், வயித்துல இருக்கிற பாக்டீரியாக்கள் எப்படி நம்மளோட மூளையை கண்ட்ரோல் பண்ணுதோ அதே போலவே நம்மளுடைய மன அழுத்தம், பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். உடற் சோர்வு வரலாம் நம்மளோட வேலை பளுவுனால, இல்லைன்னா பல பலதரப்பட்ட மனிதர்கள் நம்மளைய வந்து எமோஷனலாகவோ மென்டலி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலாம். பட் அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நாம வந்து மன அழுத்தம், அதாவது டிப்ரெஷன் அளவுக்கு நம்ம அதை கொண்டுகிட்டு போகக்கூடாது. அந்த எமோஷனல் ஃபீல்ஸ் வந்து மன அழுத்தத்துக்கு கொண்டுட்டு போனதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உடல் ஃபிசியலாஜிக்கல் சிஸ்டம், அதாவது நம்மளோட உடலோட தினமும் நடக்கிற அன்றாட நடக்கிற அனைத்து விதமான செயல்பாடுகளுமே அதனால் பாதிக்கப்படும். அதற்கு நம்மளோட மனசை நம்ம வந்து யோகா அல்லது ஒரு மூச்சு பயிற்சி அல்லது ஒரு நடைப்பயிற்சி அல்லது ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுறதுனாலயோ, ஒரு பாடல் கேட்கறதுனாலயோ, அல்லது ஒரு 6-7 மணி நேரம் நல்ல உறக்கத்தினாலயோ நம்ம அந்த மன அழுத்தத்தை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அல்லது கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம். அதன் மூலமாகவும் நம்ம ஒரு மகிழ்ச்சியான அல்லது ஒரு மிகவும் ஆரோக்கியமான ஒரு உடல் நலத்தை நம்ம பெற முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இல்லாதவங்களே இல்லை. சின்ன ஸ்கூல் பசங்களை கேட்டாலுமே நான் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், இல்லைன்னா என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. சின்ன குழந்தைங்கள்ல சின்ன ஸ்கூல் பசங்கள்ல இருந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதுல இருந்து அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு வேர்டு நம்ம டெய்லி தினமும் கேட்காத நாளே இருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை கேட்டிருப்போம். அந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு டெய்லி எப்படி சாப்பாடு தூக்கம் அந்த மாதிரியோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் வாழ்க்கையில் ஒன்றா கொண்டு வந்துட்டாங்க. அதை வந்து நம்ம சின்ன வயசு பசங்க கிட்ட பார்க்கும்போது கேட்கும் போதே எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நம்ம நம்ம தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சுத்திட்டு தெரியணும்னா இவன் 4வது படிக்கிற பையனுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, அவனும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறான். வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு சரி நாங்கள் தான் படிச்சு முடிச்சிட்டோமே உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்னா அவங்களும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஆம், அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, மிடிலாக இருக்கிற எங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, சின்ன பசங்களாக இருக்கிற ஸ்கூல் பசங்களுக்கும் ஸ்ட்ரெஸ். அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்துக்கு வந்துட்டோம். அது 2 காரணம் நான் அதில் பார்க்குறேன். ஒன்று என்னன்னா, அது இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னே தெரியாம நாமளா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த மன அழுத்தத்துக்கான பிரச்சனைகள் வந்தாலும் அத ஃபேஸ் பண்ண தெரியாம போனது. இப்போ ஒரு சில பிரச்சனைகள் வந்ததுன்னா, அத நமக்கு அத எப்படி அ அது சுமூகமா முடிக்கணும், அதை எப்படி ஒரு பிரச்சனைய தூரத்துல இருந்து பார்த்து, அதை எப்படி அங்கேயே நிறுத்தி, அத கொண்டுட்டு போணும்னு தெரிஞ்சுக்கிட்டா, நமக்கு வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்த நல்லபடியா வச்சிருக்கலாம். அந்த பிரச்சனைய நம்ம மனசுலயே போட்டு குழப்பி அத வந்து அதுக்கு தீர்வு கிடைக்காம, அந்த ஒரு 15 நாளைக்கு கழிச்சு அந்த பிரச்சனையோட ரூட் காஸ், அதாவது அது எங்க இருந்து ஆரம்பிச்சது, அது என்னான்னே தெரியாத அளவுக்கு ஆயிருவோம். அந்த அளவுக்கு விட்டா தான் அது வந்து பின்னாடி மன அழுத்தத்துக்கு கொண்டுட்டு போகுது. ஸோ இந்த மாரி மன அழுத்தத்துக்கான ஒரு அந்த மன அழுத்தம் கடைசியா நமக்கு போய் முடியிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் உடல் பிசிக்கல் ஹெல்த், அதாவது உடல் ஆரோக்கியத்த தான் அது கடைசியா கொண்டு போய் கெடுக்கும். நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்ப கெடுத்துக்கிறது வேற. நம்ம மனசே நம்ம உடம்ப கெடுக்க வைக்கிறது வேற. ஸோ அத பண்ணாம நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட மனசு ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைக்கணும் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட உடலும் ஆரோக்கியமா இருக்கும். உடல் வளர்த்தேன் உயிர் வளர் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உடல் மட்டுமே வந்து உயிரை வளர்க்காது. நம்மளோட மனசுக்கும் அதுக்கான சம பங்கு இருக்கு. அம், நம்ம மனசு சொல்றத உடல் கேட்கும்னு ஒரு சில டைம் சொல்லுவாங்க. நீ அதையே யோசிச்சுட்டே இருந்தனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. அதனால நம்ம மனசு வந்து எந்த அளவுக்கு ஒரு நேர்மறையா நம்ம யோசிச்சு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்லயோ நம்ம ஒரு கடவுள் கும்பிடுற சாமி கும்பிடுறதோ, ஒரு கோயிலுக்கு போறதோ, ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வெளியே போறதோ, ஒரு ரிவர் சைடு, ஒரு பார்க் சைடு 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் தனிமையில நடக்கிறது, இல்ல தியானம் பண்றது, யோகா பண்றது, இந்த மாதிரி பலவிதமான மனதோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நம்மளோட
மூதாதையர்களே பல ஆயிரமான நல்ல நல்ல வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதுல பாதி நமக்கு தெரியல. மீதி தெரிஞ்சதுலயும் பாதியை நம்ம மறந்துட்டோம். இப்ப ஒன்று ரெண்டு தான் நமக்கு தெரியுது. அதுல ஒண்ணு இந்த யோகாவோ இல்லைன்னா நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இந்த மாதிரி. ஸோ அதனால அந்த மனதை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால மனது, உடல் மூன்றாவதா இந்த ஏற்கனவே நான் சொன்னது போல அந்த சோஷியல் வெல்த் அதுவும் நமக்கு இப்போ ஒரு இன்றியமையாதான் இருக்கு. இன்னைக்கு நான் இதுதான் முதல் டைம் இந்த செமினார் இந்த செஷனுக்கு அட்டன் பண்றேன். ஆனா இன்னைக்கு எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடேங்கப்பா, இவ்வளோ பேர் 70 பேர்த்துக்கு மேல எப்படி பல நாடுகள்ல இருந்து எல்லாரும் ஒரே டைம்ல சேர்ந்து இதை பார்க்கும்போதே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. நாம ஒரு நிறைய செமினார்ஸ்க்கு கான்ஃபரன்ஸ்க்குலாம் போகிறோம். அதெல்லாம் ஆர்கனைஸ்டாக வேற மாதிரி பண்ணுறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சோஷியல் ரிலேட்டட் டாபிக்ஸ்க்கு நம்ம 70 பேர் இருக்கிறது எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியான சந்தோஷமா இருந்தது. கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவங்களுக்கு அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யா இப்போ இது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காரு. நம்மளோட உடலும் மனமும் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும், அல்லது ஒரு நோயற்ற வாழ்வு வாழ முடியும் அப்படின்னு. இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நம்ம தொழில்நுட்பம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வளர்ந்துருச்சு. நிறைய விதமான மெஷின்ஸ் இருக்கு, டெக்னிக்ஸ் இருக்கு. ஆனால் இருந்தாலுமே பல நோய்களுக்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியல. உதாரணத்துக்கு கேன்சர், பல விதமான கேன்சர் வந்துருச்சு. ஆனால் அதுக்கான முழு தீர்வே கிடையாது. பல விதமான நரம்பியல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இன்னும் முழுவதுமான மருந்து கண்டுபிடிக்கப்படலை. தினம் பல்லாயிரக்கணக்கான ஆராய்ச்சியாளர்கள் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க உலகம் முழுவதுக்கும். ஆனால் அவங்களால தீர்வு கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் பல லட்சம் நோய்கள் இருக்குது இன்னமும். அப்படி இருக்கும்போது அவங்களோட உடலையும் மனதையும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுருந்தோம்னா நம்மளோட உடலுக்கு அது ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆயுர்வேதா, சித்தா, அந்த மாதிரி பல விதமான மருத்துவ முறைகளில். அதை போலவே நம்மளோட இயற்கை வழியிலான உணவு முறைகளும் ஆகட்டும் அல்லது உடற்பயிற்சி முறைகள் ஆகட்டும், அதுவுமே நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு உதவியா இருக்கும். ஸோ நான் இதில் சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நல்ல சாப்பாடு சாப்பிடணும். ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, அதுக்கப்புறம் சோஷியல் ஹெல்த். இதை மூணையும் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும். இதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண விரும்பினது, இந்த ஜென்ரல் டாப்பிக்கா. இதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அருமையான பேச்சு டாக்டர் அவர்களே, அதாவது ரஞ்சித் குமார் ராஜேந்திரன் அவர்களே, அருமையாக ஆரோக்கியமான வாழ்க்கை எப்படி வாழ வேணும் என்பதை சிறப்பாக சொல்லியிருந்தேன். நாங்கள் கருத்துக்களை சொல்ல முதல் உங்களை வாழ்த்தியும் பாராட்டியும் ஒரு 30 வினாடிகள் கைதட்டுவோம். நன்றி. நன்றி. இப்பொழுது சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து பஞ்சாட்சரம் ஐயா, நீங்க உங்களுடைய கருத்தை கூறலாம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் ரஞ்சித் குமார் ராஜேந்திரன் அவர்கள் அருமையான ஒரு பேச்சை எங்களுக்கு வழங்கியிருந்தார். எனக்கு சொல்ல முடியும், இதுவரையிலே ஒருவரும் இந்த மேடையில பேசாத பேச்சுக்களை எல்லாம் அவர் பேசியிருந்தார். அருமையாக இருந்தது. உடல் நலம், மனநலம், சமூக நலம் மற்றும் மரபியல் சம்பந்த வியாதி, மன அழுத்தம், சோஷியல் அழுத்தம் போன்ற பல விடயங்கள் எங்களுக்கு கூறியிருந்தார். அருமையா இருந்தது. ஐயா, என்னென்றால் நீங்கள் கூறியிருந்தீர்கள், இந்த நாங்கள் மூச்சு பயிற்சி செய்கிறது மன அழுத்தம்
அழுத்தத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துறதா, மன அழுத்தத்தை இல்லாமல் பண்றதாக, மன அழுத்தத்தில் வருகிறதாக சொல்லியிருந்தார். நாங்கள் இவ்வளவு நாளும் மூச்சு பயிற்சி ஒரு உடல் சம்பந்தமான தீர்வை தருகிறதோண்டு யோசிச்சிருந்தோம். மற்றது இன்னொன்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், இந்த மரபியல் சம்பந்தமான விடயம், அது எங்களுக்கு புதுசா இருந்தது. அதை பற்றியும் எங்களுக்கு திரும்பவும் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். 1/2 மணி அடுத்த எல்லா விடயங்களையும் சொல்லல அதையா. அருமையா இருந்தது. உங்களை பாராட்டி நான் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. அடுத்ததாக கார்டிஃப் வேல்ஸ்ல இருந்து சரவணன் கோப்புசாமி ஐயா, நீங்க பேசலாம். நன்றி ஐயா. டாக்டர் ராஜேந்திரன் ரஞ்சித் குமார் ஐயா, வணக்கம். அருமையான பேச்சு. இது 2-3 விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று முன்ன சொல்கிற மாதிரி உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. மருந்துன்றது தெரியாமல் இருப்பது தான் மருந்துன்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கி எப்படி இருக்கோ நமக்கு தெரியாது. 2வது அந்த ஸ்ட்ரெஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க. நான் ஒரு ஸ்டாட்ஸில் படிக்கும்போது இது பார்த்தேன். பிடித்த வேலையை செய்தால் 70-80% உங்களுக்கான அழுத்தம் வராது அப்படின்ட்டு நான் படித்தேன். அதையும் ஷேர் பண்ண விரும்புகிறேன் உங்களுக்கு. என்னுடைய கேள்விகள் 2 கேள்விகள் ஐயா. என்னென்றால், தமிழர் உணவு சரிதானா மனித உடலுக்கு? முதல் கேள்வி. 2வது, இங்கே ரெட் மீட், இப்போது அக்ராஸ் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ரெட் மீட், சூஷி அப்படின்ற சமைக்காத உணவு, தமிழர் உணவு நான் சொல்கிறதெல்லாம் அந்த அஞ்சரைப்பட்டி தான் உங்கள் வீட்டில் மருந்தகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பழைய காலத்தில். அது இன்னுமே இருக்குது சில வீட்டில். அதே மாதிரி இப்போ என்னென்னா இந்த ரெட் மீட், சூஷி அதெல்லாம் சாப்பிட்றாங்க. அது மனித உடலுக்கான தாக்கங்கள் என்ன? இதனால் நோய்கள் வருமா? ஏன்னா சமைக்காத உணவை சாப்பிடக்கூடாது என்று பல நூல்கள் சொல்கிறாங்க, தமிழ் நூல்களில். கொஞ்சம் விளக்குங்க ஐயா. நன்றி. நன்றி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழர் வாழ்வு முறையில் பலவிதமான உணவுகளை நம்ம சமைக்காம தான் இருக்கோம். சரிங்க. நம்மளோட குச்சி கிழங்காகட்டும், வேர்க்கடலை ஆகட்டும், அந்த மாதிரி பலவிதமான உணவுகளை நம்ம முந்தைய காலத்தில் சமைக்காம தான் சாப்பிட்ருக்கோம். இப்போவும் குச்சிக்கிழங்கு, வேர்க்கடலை, அப்புறம் பலவிதமான காய்கறிகள், அதையெல்லாம் நம்ம சமைக்காமலே சாப்பிடுவோம். குறிப்பாக பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, மாமிசத்தை சமைக்காம சாப்பிட்றது தான் நம்மளோட உடலுக்கான முழு கேட்டையும் கொண்டுட்டு வரும். ஓகே. ஏன்னா நம்ம சாப்பிட்ற காய்கறிகளாகட்டும், பழங்களாகட்டும், அது நம்ம சமைக்காம சாப்பிட்டோம்னாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அதில் இருக்கிற புரதங்களாகட்டும், ஃபைபர்ஸ் ஆகட்டும், அனைத்து விதமான நியூட்ரியன்ஸ் நமக்கு அப்படியே வயிற்றுக்கு எடுத்துக்குவோம். இன்கேஸ் அது வயிற்றுக்கு செட் ஆகலைன்னா வயிற்றில் இருக்க பாக்டீரியாஸ் அல்லது வயிற்றில் இருக்கிற மைக்ரோ என்வரான்மெண்ட்டே அதை புஷ் அவுட் பண்ணி வாந்தியாகவோ அல்லது அந்த மாதிரி வெளியே எடுக்கிறதுக்கு ஆர்டர் பண்ணிடும். ஆனால் மாமிச உணவுகளை நம்ம சமைக்காமல் எடுக்கும்போது மாமிச உணவுகளில் அதிகப்படியான அதாவது புழுக்கள், எக்ஸு, அந்த புழுக்களோட எக்ஸு, முட்டைகள் அல்லது பாக்டீரியாக்கள் அதிகப்படியாக இருக்கும். அது நம்ம சமைக்காமல் எடுத்துக்கும் போது அந்த பாக்டீரியா, அந்த நுண்ணுயிரிகள் தான் நம்மளோட வயிற்றில் இருக்கிற நுண்ணுயிரிகளை பாதகம் பண்ணி உடலுக்கு கேடு கொண்டு வர்றது. ஸோ அதனால நமக்கு காய்கறிகளை எடுத்துக்கிறதுனால பிரச்சனை இருக்காது. ஆனால் மாமிசத்தை பச்சையை எடுத்துக்கிறது நம்மளோட வாழ்க்கை முறையிலேயே அது இல்லை. நன்றி. 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 அடுத்ததாக அருந்ததி நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி டாக்டர் ரஞ்சித் குமார். மிகவும் அருமையான பேச்சு, சிறப்பான பேச்சு, மிகவும் விளக்கமாக கூறியிருந்தீர்கள். அதாவது உண்ணும் உணவு மூலம் எங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அழகாக எடுத்து கூறினீர்கள். மற்றது வயிற்றில் இருக்கும் நுண்ணுயிர்கள் தான் மூளைக்கு மெசேஜ் அனுப்புதென்று, அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது கேட்கறதுக்கு. நாங்கள் நினைக்கிறது அந்த ஜீன், கனவேர் என்ன சொல்லுவினா, எங்களோட அப்பா அம்மாவுக்கு வருத்தம் இருந்தது, கிராண்ட் ஃபாதருக்கு இருந்ததுன்னு அந்த ஜீனை சொல்லியே சில பேர் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். உணவாலேயே நாங்கள் எங்களோட வாழ்க்கை வாழலாம். நீங்கள் சொன்னதின்படி ஜீனால தான் வருகுதண்டு இல்லை வருத்தங்கள், உணவால தான் வருத்தம் வருது என்பதை நீங்கள் இன்றைக்கு மிகவும் சிறப்பாக கூறினீர்கள். ஏனெண்டா எல்லாரும் சொல்லுவீங்கன்னா, அப்பா எங்களோட பேரண்ட்ஸுக்கு டயபிட்டிஸ் இருந்தால் எங்களுக்கும் வரப்போகுது, ஹார்ட் அட்டாக் இருந்தால் எங்களுக்கும் வரப்போகுது. ஆனால் நீங்கள் சொன்னது நின்று
ஜீனால இல்ல, உணவு முறையும் வாழ்க்கை முறையும் என்பதால தான் வருத்தங்கள் வருது என்பது அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் கூறியிருந்தீர்கள். அருமையான விளக்கம். கன பேர் கை போட்டதுல நான் கூட சொல்லல. ஆனால் நீங்க சொன்ன அவ்வளவும் இந்த தளத்துல நாங்க செய்யறோம், தியானம் செய்யறோம், ஆரோக்கியத்துக்கான எக்ஸசைஸுகள் எல்லாம் செய்யறோம், ஒன்று கூறுறோம் ஒரு நாளைக்கு 3 தரம். அப்ப அதெல்லாம் இப்ப நாங்க செய்தோம் 5 வருஷமா செய்தோன்னு வாரபடியா இந்த தளத்துல அதிகமா எல்லோரும் முக்கியமாக நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். உங்களோட பேச்சு மிக மிக அருமையாக இருந்தது. மீண்டும் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் ஊடக வித்தகருக்கும் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நல்ல ஒரு டாக்டரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு நன்றி ஐயா. மிகவும் நன்றி. இப்போ நான் இன்னும் ஒரு விடயமும் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த ஒரு ஆராய்ச்சி இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் ஆன ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 இரட்டையர்களை தேர்வெடுத்து பண்ணியிருக்காங்க. அதாவது ட்வின்ஸ் இரட்டையர்களை எடுத்து அதில் ஒருத்தருக்கு நோய் வந்ததற்கு ஒருத்தருக்கு நோய் இல்லாதவங்க, அந்த நோய் வந்தவங்களோட வயிற்றுல இருக்கிற நுண்ணுயிரிகளை தான் செக் பண்ணியிருக்காங்க. அவங்க செக் பண்ணி 2 பேர் இரட்டையர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜீன் ஐடென்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களோட மரபணு வந்து ரொம்ப சிமிலராக இருக்கும். அவங்களோட வாக்கு எல்லாமே அவங்களோட மரபே ஜெனட்டிக்கே ஒரே மாதிரி சிமிலர் தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வயிற்றுல இருக்கிற நுண்ணுயிரிகள் வந்து ஒருத்தருக்கு நோயை வந்தாக்கியிருக்கு, ஒருத்தருக்கு இல்லை. ஸோ இது மாதிரி பல விதமான ஆராய்ச்சி ரிப்போர்ட்ஸ் இப்போ நமக்கு இருக்கு. அது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, நம்ம சாப்பிட்ற உணவு, இருக்கிற சூழல், நம்மளோட உடற்பயிற்சி, அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறை, நம்ம எல்லாருக்கு சுற்றி இருக்கிற மன அழுத்தம், இதுதான் வந்து நம்மளோட உடலில் இருக்கிற 99.9 விழுக்காடு இருக்கிற நோய்களுக்கான காரணம். மிகவும் சிறப்பாக கூறினீங்க. அதான் மரபு வழி என்று எல்லோரும் அதை கவனிக்காம உணவுகளை கண்டபடி சாப்பிட்றது. ஆனால் இன்றைக்கு நீங்க சொன்ன பிறகு அதுல நல்ல விளக்கம் இருக்குது. மிக்க நன்றி ஐயா. மீண்டும் வந்து எங்களுக்கு வேற டாபிக்ல பேச வேணும்னு கேட்டுக்கொள்ளும். நன்றிங்க. கண்டிப்பா. நன்றி நன்றி. அடுத்ததாக ஷேர்லி சரையிலிருந்து டாக்டர் சிவச்சந்திரிகா, நீங்க பேசலாம். வணக்கம் அனைவருக்கும். இன்று ஒரு சிறப்பான தலைப்பில் டாக்டர் ரஞ்சித் குமார் ஆரோக்கியம் தான் எங்களுக்கு செல்வம் என்றதை திறம்பட கூறியிருந்தீர்கள். நீங்கள் தொடங்கும் போதுமே அதாவது வந்து நீங்கள் இந்தியாவிலிருந்து ஜெர்மனிக்கு இடம் படிக்க வரும்போது அந்த டிப்ரெஷனை நான் நினைக்கிறேன் உங்களோட அனுபவத்தை தான் கொண்டு வந்தீங்களோ தெரியல. அந்த மன அழுத்தமும் அதால எப்படி அந்த டிப்ரெஷன் வருதுன்றதை தொடங்கி பிறகு அப்படியே நீங்க இயற்கை உணவுகள் தான் அதுகளை நாங்கள் கூடுதலா பாவிக்க தொடங்கினால் எப்படி எங்களோட உடல்ல மாற்றங்கள் வர்றதையும் மற்றது அந்த உடற்பயிற்சி, நடப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, யோகா எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்கள். பிறகு இந்த ஹெல்த்ல வந்து சோசியல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், சைக்கோ ஹெல்த், எல்லா ஹெல்த்தும் வெரி இம்பார்ட்டன்ட்ன்றதை, ஒரு ஹெல்த் மட்டும் இல்லை எல்லாம் இம்பார்ட்டன்ட்ன்றதை எல்லா பக்கத்தாலே நீங்க கொண்டு வந்து ஆரோக்கியத்துக்கு இந்த இயற்கையான முறையில போய் இறுதியாக இந்த தளத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த தியானங்களும் இந்த மூச்சு பயிற்சிகள் இம்பார்ட்டன்ட்ன்றதை சிறப்பாக கூறினீர்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. அடுத்ததாக சட்டன்ல இருந்து மீரா நாகேந்திரன் மாஸ்டர், நீங்க பேசுங்க. வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். வணக்கம் டாக்டர் ரஞ்சிதகுமார் ஐயா அவர்களே, நல்ல சிறப்பான பேச்சு தந்திருந்தீர்கள். அதே நேரம் ஊடகவித்தர் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேணும். இரண்டா அவர் தானே உங்களை வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். மிக நன்றி ஐயா உங்களுக்கும். நல்ல பேச்சு டாக்டர். இன்றைக்கு நல்ல மனதுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய வகையில் சொல்லியிருந்தீர்கள். மிகவும் நன்றி. எனக்கு ஒரு கேள்வி என்னென்றால், மூளையின் நரம்புகள் ஆரோக்கியம் அடைவதற்கு என்ன வகையான உணவுகளை நாங்கள் உட்கொள்ளலாம்? இப்போ மூளை ஆரோக்கியத்திற்குன்னு தனியான உணவு பழக்கங்கள் கிடையாது. இருந்தாலும் நாம அதிகப்படியான பழங்கள் உண்பது வந்து நம்மளுடைய மூளை ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இன்றியமையாதையாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பழங்கள்ல அதிகமான நீர் சத்து இருக்கு. மூளை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ
எலும்புகளாகட்டும் அல்லது தசைகளாகட்டும் இதெல்லாம் வந்து அதிகப்படியான நீர் இல்லாத உறுப்புகள். ஆனா மூளை பார்த்தீங்கன்னா, மூளை திரவத்தோடயே ஃபுல்லா இருக்கும். அது ஃபுல்லா ஒரு திரவத்துல இருக்கிற ஒரு உறுப்பு. எப்படி இதயத்துக்குள்ளார முழுவதுமா நமக்கு ரத்தம் இருக்குதோ, அதுபோல மூளை வந்து ஒரு திரவத்துக்குள்ளார இருக்கிற ஒரு பெரிய உறுப்பு. அதுக்கு வந்து நீர்ச்சத்து ரொம்ப அதிகமான தேவையான ஒண்ணா இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு அதிகப்படியான பழங்கள் உண்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து மூளை, நரம்பு அது சம்பந்தமான ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்க முடியும். நன்றி டாக்டர். நன்றி. 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 அடுத்ததாக பரத சண்முகநாதன் கனடாலேருந்து பேசுறா. நீங்க பேசுங்க, அதுக்கு பிறகு சேகர் பேசலாம். வணக்கம் எல்லோருக்கும். முக்கியமாக டாக்டர் ரஞ்சித்குமார் அவர்களுக்கு சிறப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இன்று எங்கள் முன் வைத்த இந்த 3 முக்கிய விடயங்களை தனித்தனியே இந்த தளத்திலே வந்து பலர் பேசுவார்கள். ஆனால் ஒன்றாக சேர்த்து அவற்றை எமக்கு முன் வைத்து விஞ்ஞானபூர்வமாகவும் விளங்கப்படுத்தி செய்ததற்கு மிகவும் நன்றி. அத்துடன் இந்த உணவு பழக்கம் இப்ப கிட்டடியிலே நாங்கள் இந்த தளத்திலே உணவு பழக்கத்தை பற்றி கூறும் பொழுது மரக்கறி உணவை பற்றி பெரிதாக கூறியிருந்தார்கள். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை சிறிது சொன்னால் நல்லா இருக்கும். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் வாருங்கள். நன்றி. பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகள் வந்து நமக்கு ஒரு இன்றியமையாத ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கொடுக்கறது தான் நம்மளோட காய்கறிகள். இருந்தாலும் பலவிதமான மனித உடலுக்கு தேவையான உயிர் சத்துக்கள்லையுமே கூட பார்த்தீங்கன்னா பல விதமான உயிர் சத்துக்கள் நம்மளோட காய்கறிகள்ல மட்டுமே கிடையாது. அதுக்கு நமக்கு மாமிசங்களும் தேவைப்படுது. குறிப்பா பார்த்தீங்கன்னா மீன், இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பொருட்கள் ஆகட்டும், அல்லது இதெல்லாம் வந்து நமக்கு மீன் அந்த மாதிரி பொருட்களையும் நமக்கு உணவுகள்லையும் கிடைக்கிறது. ஆமா, நீங்க கேள்வி கேட்கலாம், ஏன் அப்படின்னா காய்கறிகளை மட்டுமே சாப்பிட்றவங்களாம் ஆரோக்கியமா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அவங்களும் ரொம்ப ஆரோக்கியமாவே இருக்காங்க. நம்ம உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வெறும் காய்கறிகளை மட்டும் சாப்பிட்டு இருக்கிற அந்த வெஜிடேரியன் பீப்புள் அவங்கள பார்த்தீங்கன்னாலும் அவங்களும் ஒரு மாமிசம் எடுத்துக்கிறவங்க அளவுக்கு அவங்களுக்கும் ஸ்டாமினா எல்லாமே இருக்கு. அவங்களுக்கான எந்த குறைபாடுமே இருக்காது. அதோட நல்ல ஆரோக்கியம். மரக்கறி உணவை உண்ணும் பொழுது நாங்கள் மற்ற உயிர்களை பாதுகாக்கிறோம் என்ற ஒரு பிலாசபி, ஒரு தத்துவமும் அங்கே வருகின்றது. அது இப்போ நிறைய இடத்துல பார்க்க முடியுது. இப்ப நாமளே வந்து இந்த ஒரு உயிரை ஏன் கொண்டு நம்ம சாப்பிடணுங்கிற ஒரு கேள்வி எப்பவும் எழும். அது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேகனாவே மாறிடுறாங்க. அதாவது அவங்க பால் கூட வேண்டாம், தயிர் வேண்டாம், பட்டர் வேண்டாம், இது செடியில இருந்து வர்ற பட்டர் சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ண முடியுமோ பண்ணலாம். அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாம இருந்தாலே பல விதங்கள்ல நமக்கு ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கலாம். நன்றி. 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 அடுத்ததாக சேகர் நீங்க பேசுங்க. சந்தர்ப்பம் தந்ததுக்கு டாக்டர், உங்களோட பேச்சு நல்லா இருந்தது. முக்கியமா நான் இந்த நேரத்தை கருதி சுருக்கமாக கேட்கிறேன். முக்கியமா இன்றைக்கு உலகத்துல மனநலம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகம். ஆரோக்கியமே செல்வம் என்று சொல்லிருக்கீங்க. ஒரு குறிப்பு சொன்னீங்க, பாசிட்டிவ் வைப்ரேஷன். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் மற்ற அந்த மனநலத்தோட எப்படி அதை நாங்கள் அதை பற்றி நல்ல ஒரு விளக்கம் ஒன்று தருவீங்களா டாக்டர்? இப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷன்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒவ்வொன்றா இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு ஒரு பாட்டை கேட்கும் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும்.
ஒருத்தருக்கு ஒரு நல்ல அவங்களுக்கு பிடிச்ச உணவை பார்க்கும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒரு ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். இப்போ நமக்கான நம்ம மனசுக்கு எது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது, அது எது ஒரு ஆர்வத்தை கொடுக்குதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும், மற்றவங்களுக்கு தெரியறதை விட. ஸோ அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். நமக்கு என்னத்தை பார்த்தா, ஒரு செடியை பார்த்தா, ஒரு பூவை பார்த்தா நமக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது நமக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் மெடிசின் மாதிரி நம்ம அதை பறிச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும், ஒவ்வொருத்தருக்கான பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்னன்னு. அது ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும். அது இருந்து கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நம்ம ஓகே. எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு செடி மணி பிளான்ட்டை பார்த்தா ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி இருக்கும். அதனால நிறைய இடத்துல கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன் வீட்டில். ஸோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்சது எது நம்மளைய நம்ம மனசை புத்துணர்ச்சி ஆக்குதுங்கிறத கண்டுபிடிக்கணும் முதல்ல. அது கண்டுபிடிச்சோம்னா நம்மளால நம்மளையே நம்ம ஷேப் பண்ணிக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கும். நன்றி டாக்டர், சிறந்த விளக்கம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. நன்றி. நன்றி. அடுத்ததாக சுகேந்திர தர்மகுமார் மாஸ்டர், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ரஞ்சித் குமார், உங்களுடைய பேச்சு மிகவும் அருமையாக இருந்தது. நீங்கள் எல்லா வளத்திலையும் ஓய்வு, உறக்கமின்மை, சாப்பாடு வடிவா அந்த என்ன கெமிக்கல் இல்லாத சாப்பாடுகள் சாப்பிட வேண்டும் எல்லாம் சொன்னீர்கள். இதுல இந்த காலம் தவறி சாப்பிட்றதும் இதுல ஒன்றென்று நான் நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் அந்த நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை, அதாலும் அவர்களுக்கு உடம்பை அது பாதிக்கிறது என்றது என்னுடைய அபிப்பிராயம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நேரம் தவறி சாப்பிட்றதுங்கிறது வந்து மிகவும் மிகவும் மோசமான ஒரு செயல்முறை நம்மளோட பழக்க வழக்கங்கள்ல. அது எனக்கே பர்சனலாக ஒரு அனுபவம், அதில் பெரிய அனுபவமே இருக்குது. ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி அந்த நேரம் தவறி சாப்பிட்றது ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி அது சீர்குலைக்குங்கிறதுலயே எனக்கு அனுபவம் இருக்குது. முன்ன அதிக அளவு நேரம் இல்லாதனால நான் அந்த அளவுக்கு அதை டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு இதையே பகிர்ந்துக்கிறேன். என் கூட ஒரு பொண்ணு, அவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த தஞ்சாவூர் பொண்ணு ஒருத்தர். அவங்களும் பிஹெச்டி பண்ண ஜாயின் பண்ணாங்க. நாங்கள் ஒன்றா தான் பிஹெச்டி ஜாயின் பண்ணோம். கொஞ்ச நாளில் அவங்களுக்கு வந்து வீட்டு ஞாபகம் நிறைய இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சாயந்தரம் லேபில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லாம் முடிச்சு எல்லாம் வீட்டுக்கு ஒரு ரூமுக்கு ஒரு 6 மணிக்கு போனோம்னா, நான் 7 மணிக்கு சமைச்சு சாப்பிட்ருவேன். அவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் பேசிட்டு, அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த வீட்டு ஞாபகத்திலேயே ஒரு 1 மணி நேரம் படுத்து இருந்துட்டு, இதெல்லாம் பண்ணிட்டு நைட்டு 11 மணிக்கு சாப்பிடுவாங்க டின்னர். இரவு சாப்பாடு நைட்டு 11 மணிக்கு எதையோ ஒன்று சமைச்சு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு படுப்பாங்க. 12:30 வரைக்கும் தூக்கம் வராது அவங்களுக்கு. ஏன்னா நல்லா வயிறு நம்ம பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டாங்க. 12:30 வரைக்கும் தூக்கம் வராது. 1 மணிக்கு தூங்குவாங்க. காலையில் 9 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. ஏந்திரிச்சு சாப்பிடாம குளிச்சு லேபுக்கு வருவாங்க. 10:30க்கு லேபுக்கு வருவாங்க. 11 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் டீ குடிப்பாங்க. நான் 12 மணிக்கு லஞ்ச் சாப்பிடுவேன். அவங்க மறுபடியும் 2 மணிக்கு மேலே பக்கத்தில் இருக்க கியோஸ்கில் போய் ஏதோ ஒரு சாண்ட்விச் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. இதே அவங்க வாழ்க்கையில் ஒரு 6 மாதம் போச்சு. அதில் அவங்க நல்லா பழகிக்கிட்டாங்க. அந்த வாழ்க்கை முறை இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு பழகிக்கிட்டாங்க. 2 வருஷம் அவங்க என் கூட ஒர்க் பண்ணாங்க. 3வது வருஷம் நான் பிஹெச்டி தீசிஸ் எழுதுறேன். அவங்க வந்து பிரச்சனையாகி பிஹெச்டி டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு இந்தியாவுக்கே போயிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை முறையில் நான் டெய்லி சொல்லுவேன், காலைல எழுந்திரிச்சு வாங்க, நம்ம ஒன்றா சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். அது அவங்களுக்கு இல்லை, நான் இப்போ தான் டீ குடிச்சேம்பாங்க. ஸோ அந்த கரெக்டான டைமில் சாப்பிடலைனாலே கண்டிப்பாக நம்மளோட உடலை நம்ம வந்து ஆரோக்கியமாக வச்சிருக்கவே முடியாது. நான் இங்கே ஜெர்மனி வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்து ஒரு அனுபவத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இந்த ஜெர்மன்ஸ் அவங்க கரெக்டாக ஈவினிங் 6:30 to 7 மணிக்கு டின்னர் சாப்பிட்டுறாங்க. நான் வந்த புதுசுல எனக்கு அது பழக்கம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு டின்னர் சாப்பிட்றத ஒரு வழிமுறையாக கொண்டுட்டு வரும்போது எனக்கு வந்து 7 மணிக்கு டின்னர் சாப்பிட்டேன்னா நைட்டு 11, 12 மணி வரைக்கும் என்னால் படிக்க முடிஞ்சது. உட்காந்து அந்த ஒரு ஸ்டாமினா இருந்தது. காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக 6 மணிக்கு எழுந்திரிக்க முடிஞ்சது. அது ஒரு நல்ல பழக்க வழக்கமாகவே இருந்தது. அந்த
6 to 6:30 ஈவினிங்கில் டின்னர் சாப்பிட்றது. ஸோ அந்த டைஜஷன் ஆகட்டும், அந்த ஒரு ரெஃப்ரெஷ்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டான அந்த டைமுக்கு சாப்பிட்றத நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவு முறை பழக்கத்தையோ அல்லது நம்மளோட வயிற்றுக்கு தெரியும், ஓகே இந்த மாதிரி டைமுக்கு இவன் கொஞ்சமாவது போட்டுருவான், ஸோ நம்ம அந்த அளவுக்கு வரி பண்ண தேவையில்லைன்னு அந்த வயிற்றுக்கும் தெரியும். அது நல்ல ஒரு ப்ராக்டிஸாகவும் இருக்கும். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். நன்றி மாஸ்டர். நான் இப்போது சாட் பாக்ஸை ஒருக்கா வாசிக்கிறேன். இங்கு புதிதாக கலந்து கொண்டிருக்கும் மாஸ்டர்ஸிற்கு ஒரு அறிவித்தல். இத்தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. யூகே நேரம் காலை 8:45க்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணித்தியாலம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் யூகே நேரப்படி இணையுமாறு வேண்டுகிறோம். இந்த நிகழ்வை தொடர்ந்து கலந்து கொள்வதால் மனதில் சீரான எண்ணங்கள், மன வலிமை, நிரந்தர அமைதி, பொறுமை போன்ற எண்ணில் அடங்கா நல்ல மாற்றங்கள் எம்மிடம் ஏற்படும். தினமும் எங்களுடன் இணைந்து தியானம் செய்ய உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மற்றது சாட் பாக்ஸில் கலா மகாலிங்கம், கனடா. தேங்க்ஸ் யோர் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வணக்கம். இத்துடன் சாட் பாக்ஸ் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி. உங்களோட சாட் பாக்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. அடுத்ததாக மீனாம்பி அம்மா இங்கிலாந்துல இருந்து பேசுகிறேன், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ராஜித் குமார் டாக்டர் ஐயா, அருமையான பேச்சு விளக்கமா சொன்னீங்க. அதை விட ஒவ்வொருத்தர் கேட்கிற கேள்விகளுக்கும் நிறைய விளக்கம் சொன்னீங்க. எனக்கு கேள்வியே இல்லை, எல்லாம் அருமையா முடிஞ்சுது. ஆனா உண்மையில நான் எல்லாம் அதே கோலத்துலதான் இந்த தியானத்துக்கே வந்தேன். நான் டிப்ரெஷர், நித்திரை இல்லாத இது அதுகளுக்கெல்லாம் மருந்து எடுத்துக்கொண்டான் வந்தேன். நான் ஒரே ஒரு மருந்து இந்த தியானம்தான். தியானத்தோட நான் 3 மாதத்துல எல்லாம் நிப்பாட்டி நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன். அதே மாதிரி இந்த தளத்துல தனியா தியானம் மட்டும் நாங்க செய்யல. எங்களுக்கு உடற்பயிற்சி இருக்குது, கிழமையில 4 நாளைக்கு இருக்கு. அப்படி இல்லைன்னாலும் அவன் அந்த ரெக்கார்ட்லேண்டானும் போட்டு எங்களுக்கு இருக்குது உடற்பயிற்சி. உங்களை போல நிறைய டாக்டர்கள் வந்து நல்ல பேச்சு தருவு. நம் சாப்பாட்டை பற்றி, மனநோய் பற்றி, இதுகளை பற்றி. இரவுகள்லயும் நல்ல ப்ரோக்ராம் எங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4, 5, 6 மணிக்காலம் இந்த இதுலயே 3 தரம் திருப்பி கூடிக்கொண்டிருப்போம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு 50-60 பேரை சந்திக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அருமையான இதுக்குள்ள நாங்க கால் வச்சிட்டோம். இனி எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி, உங்களை போல வருந்து கதைக்கிறவைக்கு நன்றி சொல்லி நான் விட பெறுகிறேன். நேரத்தை நல்லா போயிட்டுது. நன்றி ஐயா, நன்றி. மீண்டும் வந்து எங்களுக்கு இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்ல பேச்சு தர வேணும் என்று அன்பாக கேட்டுக்கொள்றேன். உங்களை ஒழுங்கு பண்ணின அந்த பேரும் வருதுன்னு கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கும் மிக்க நன்றி. நீங்கள் நெடுகளும் இப்படி நல்ல ஆட்களை கொண்டு வந்து எங்களுக்கு தாரதுக்கு உங்களுக்கு நன்றி ஐயா. கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கு நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக முனைவர் கௌரிராஜ் அம்மா, நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. மிக அருமையான பேச்சு ஐயா. இது நாள் வரை நாங்கள் என்ஜான் உடம்புக்கு தலையே பிரதானம் என்று நினைத்திருந்தோம். இப்பொழுதுதான் தெரிகிறது வயிறுதான் பிரதானம் என்று நீங்கள் சொன்ன பிறகு. இந்த கட் பாக்டீரியா தொப்பை போடுவதனால் ஏதாவது மாற்றம் வருமா? கேஸ் ப்ராப்ளம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அதெல்லாம் இதோடு தொடர்புடையதா? இந்த வயிற்றோடு தொடர்புடையதுனால அது நம்முடைய மூளையை இதெல்லாம் பாதிக்குமா? கண்டிப்பா வயிற்றுல இருக்கிற பாக்டீரியாஸ் தான் நம்மளோட உடல்ல இருக்கிற அனைத்து விதமான மாற்றங்களுக்குமான முழு காரணங்கள். ஆனா இது வரைக்கும் இந்த வயிற்றுல இருக்கிற நுண்ணுயிரிகளுக்கும் இந்த தொப்பை போடுறதுக்கும், அதாவது பெல்லி ஃபேட்டுக்குமான ரிலேஷன்ஸ் கிளியரா ரூல் அவுட் பண்ணி இன்னும் ஆராய்ச்சியில காமிக்கல.
அதாவது ஸ்பெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி ஆயிருக்கலாம், இந்த மாதிரி பாக்டீரியா இதை ரெகுலேட் பண்ணலாம்னு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் ரிசர்ச் இருக்கு. ஆனா வந்து இந்த தொப்பைக்கும் இதுல இருக்கிற வயித்துல இருக்கிற பாக்டீரியாக்கான டைரக்ட் ப்ரூஃப் பண்ண எவிடன்ஸ் இன்னும் நமக்கு கிடைக்கல. ரெண்டாவது வந்து நீங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த தொப்பை வந்து ரிலேட்டட் டு உடல் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஓ அந்த சரியான உடற்பயிற்சி செய்யாதனால தான் இந்த தொப்பை வருது ஒழிஞ்சு நம்மளோட வயித்துல இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து இந்த தொப்பைக்கான டைரக்டான ஒரு லிங்க்ல இல்லை. நன்றி ஐயா. இன்னொரு கேள்வி, எனக்கு வந்து இந்த கேஸ் ப்ராப்ளம் பத்தி கேட்டேன் இல்லைங்களா, அதுக்கும் இந்த பாக்டீரியாவுக்கும் தொடர்பு இருக்குங்களா? அதுக்கு இருக்குங்க. வயித்துல இருக்கிற கேஸ் ப்ராப்ளத்துக்கும் பாக்டீரியாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இப்போ ஆனா வந்து இந்த ஈகோலை பாக்டீரியா அது நார்மல் ஃப்ளோரான்னு நான் ஒன்று ஃபர்ஸ்ட் நம்ம பேசும்போது சொன்னேன். நார்மல் ஃப்ளோரானா இப்போ வயிற்றுக்குள்ளார எப்பவுமே மனிதர்களுக்கு வயிற்றுலன்னு இருக்கிற பாக்டீரியா செட் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்கு. அந்த நார்மல் ஃப்ளோரா எப்பெல்லாம் சிதைக்கப்படுதோ, அதாவது அது டிஸ்டர்ப் பண்றோமோ, அப்ப எல்லாம் நமக்கு இந்த கேஸ் ட்ரபிள் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதே போல கரெக்டான உணவு ஃபைபர் இன்டேக்கோ அல்லது அதிகப்படியான அசிடிட்டி இருக்கிற அமிலத்தன்மை அதிகமா இருக்கிற உணவை எடுத்துக்கும் போதோ இந்த கேஸ் ட்ரபிள் பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்னு கேள்விங்கய்யா, தவறா எடுத்துக்க வேண்டாம். இந்த பழைய சாதம் சாப்பிட்டா கட் பாக்டீரியாவுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அதுவும் ஏர்லி மார்னிங் எடுத்துக்கிட்டா நல்லதுங்கிறாங்களே. அது அமெரிக்கால இப்ப புதுசா ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே, அது உண்மைதானா? அது நிறைய நானும் பார்க்குறேன், சோஷியல் மீடியாஸ்ல பார்க்குறேன். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு சயின்டிஃபிக்கா அதுல எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் ஆனா வந்து சயின்டிஃபிக்கா பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய சாதம் வந்து அது ஒரு நியூட்ரலா இருக்கிற ஒரு சாப்பாடு. அதுல வந்து பெரிய அசிடிட்டிக் காம்பவுண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால நம்மளோட வயித்துல இருக்கிற பாக்டீரியாஸ் அஃப்கோர்ஸ் அது வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது பழைய சாதம். அப்படிங்கும்போது அது வந்து ஃபுல் ஆஃப் கார்போஹைட்ரேட் சுகர்ஸ் இருக்கிற சாப்பாடு தான் நம்மளோட சாதத்துல பழைய சாதத்தில் இருக்கிறதுனால அது வந்து தே என்கரேஜ் த பாக்டீரியல் க்ரோத். ஆல்ரெடி இருக்கிற நல்ல பாக்டீரியாஸை அது நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அதனால நமக்கு பெரிய உபாதைகள் இல்லாம நல்ல ஆரோக்கியமே கிடைக்கும். அது அந்த வெறும் சின்ன வயிற்றுல வெங்காயம் போட்டு சாப்பிடும்போது அது இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் தருதுங்கிறாங்களே. அதெல்லாம் கொஞ்சம் சயின்டிஃபிக்கா ப்ரூவ் ஆகாதது. பட் நம்ம வாழ்க்கை முறையில நமக்கு தெரியும் அந்த புத்துணர்ச்சி. இப்போ அது முன்னோர்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்களும் அது மாதிரி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப அதுல விருப்பம் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே. சாரி, நான் நிறைய அதெல்லாம் கேள்வி. அது எல்லாமே வந்து சயின்டிஃபிக்கா ப்ரூவ் ஆகாத ஒரு கான்செப்ட் தான் வைங்களேன். ஓ, எந்த உணவும் நாம விருப்பப்படுற மாதிரி தான் சாப்பிடுறோமே தவிர நம்ம முன்னோர்கள்னால இல்ல. இல்ல நன்றிங்க, முன்னோர்கள் நன்றி. இல்ல அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் அதான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த உடல் சம்பந்தப்பட்டது எதுவுமே நம்ம வந்து ஜெனட்டிக்ன்னு மட்டுமே நம்ப முடியாது. என்விரான்மெண்டல் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளோட வாழ்க்கை முறையை பொறுத்து தான் அது அமையுது முக்கால்வாசி டைம்ல. நன்றி, மிக மிக நன்றி. மிகவும் நன்றி. நான் சில அறிவித்தல சொன்ன பிறகு வசந்தராஜ் மாஸ்டர் நீங்க ரெடியா இருங்க பேசுறதுக்கு. அதாவது நாளை காலை வழக்கம் போல 8:45 AM UK டைம் உலக அமைதிக்கும் மன அமைதிக்குமா ஒரு சிறிய தியானம். அதன் பிறகு 9 மணிக்கு சேர் எக்ஸசைசஸ், கதிரையில் இருந்தவாறு எக்ஸசைஸ்கள் செய்வதற்கு இருக்கிறோம். மீண்டும் 10 மணிக்கு ஒரு அருமையான தியானம். இந்த 11 மணிக்கு முத்தியார் ராமநாதன் அவருடைய பேச்சு இருக்கிறது. ஒரு புக் ரிவ்யூ. அந்த புக்குன்ற பேர் வந்து ஸ்டூபிடிட்டி. அந்த புத்தகத்தை ஒரு எடுத்து அதை ரிவ்யூ பண்ண வருகிறார். நாளைக்கு 28 மணிக்கு டாக்டர் பால் ஜோசப் டொரண்டோல இருந்து உண்மையை உரைக்கும் உடல் மொழிகள். அதே போல டியூஸ்டேயும் பெனடிக்டானுடைய பேச்சு 11 மணிக்கு UK டைம் 3:30 PM இந்திய இலங்கை நேரம். உலக சினிமா 2 அயலக திரைப்படங்கள். இந்த முறை அவர் கொரியன் மூவிஸை பற்றி கருத்தை கூறுகிறார். இந்த இரவு டியூஸ்டே 26th 8 PM
பூனம் ஷர்மா அவருடைய யோகா நிகழ்ச்சி இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் அருமையான தியான நிகழ்வின் பிறகு பின்பு அருமையான பேச்சு அல்லாட்டிக்கு உடல் பயிற்சி என்ற முறையில் இருக்கின்றது. மிகவும் நன்றி. மருது டாக்டர் ரஞ்சிதகுமார் ராஜேந்திரன், உங்களோட பேச்சில் நீங்கள் கொஞ்சம் அதில் பிள்ளை ஆக்களை ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸும் எடுக்க சொன்னால் என்ன நல்லா இருக்கும் என்று சொன்னால் பலர் அதை உலங்காமல் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸை என்கரேஜ் பண்ணுவோம். நாங்கள் என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சும்மா அந்த கெமிக்கல் டேப்லெட்ஸ் 2 டேப்லெட் 5 டேப்லெட்ஸை ஒன்று எடுக்கும் முதல் எல்லாருக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்து அருமையான ஒரு மன நிலைமைக்கு அமைதியாக இருக்க பழகி அதன் பிறகு செய்த பலவிதமான நோய்கள் தீர்வதற்கு உதவி செய்யும் என்பதையும் கூறிக்கொண்டு இப்பொழுது சிட்னியில் இருந்து வசந்தராஜ் ஐயா நீங்க பேசலாம். நன்றி, வணக்கம். டாக்டர் ரஞ்சிதகுமார் அவர்களுடைய பேச்சு மிகவும் ரஞ்சிதமாக இருந்தது. அதுக்கு எமது நன்றியை தெரிவிக்கின்றோம். அதே நேரத்திலே நீங்கள் பேசுகின்ற பொழுது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி சொன்னீர்கள். அதான் நான் சில நேரத்தில் பார்க்குறேன், இங்கே இருந்து யாராவது இந்த அரங்கிலே ஏதாவது பங்கு வெற்றியாக்கள் யாராவது சொல்றாங்களோன்னு பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒருத்தரும் சொல்லல இந்த அரங்கிலே ஈடுபட்ட ஆக்களுக்கு. 2 சொன்னா ஒரு காலம் ஸ்ட்ரெஸ் வராது. 2 சொன்னா நல்ல விஷயங்களை பற்றி நாங்கள் கைது கொண்டிருக்கின்ற பொழுது அதே ஒரு ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் என்று நான் அதை நம்புகிறேன். ஆனால் இது ஒரு உண்மையிலே யோசிக்க வேண்டிய உண்டு. நீங்கள் சொன்னீங்கள் உண்மையிலே நான் 3 வயது பிள்ளையும் முதலாவது எழும்பின உடனே அந்த மொழி பேசின உடனே ஸ்ட்ரெஸ் சொல்லுதான்னு சொல்லி பார்க்க வேண்டிய காலத்திலே இன்றைக்கு இருக்கின்றோம். நான் அன்றைக்கு ஒரு டாக்டரோட காய்ச்சி கொண்டு இருந்தேன். அவர் சொல்றேன் சும்மா முடிச்சு போட்டு தடங்கட்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொன்னார். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவரோட சொன்னா என்ன உங்களுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெஸ், எங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் தான் சொல்லி அவர் சொன்னார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஆக்களோட இப்படித்தான் நான் காய்ச்சி கொண்டு வந்த போது அவர் இந்த யோகாசனங்கள் இதை பற்றி சொல்லி கொண்டு வந்தார். அப்போ அவர் என்ன காய்ச்சி கொண்டு வந்து போட்டு கடைசியாக சொன்னார், முடிஞ்ச பிறகு தான் ஒரு காலம் யோகாவை மறக்கிறேன்னு சொன்னேன். எப்போதும் தான் யோகாவில் அவள் கவனமாக தான் இருக்கிறேன், கவனமாக இருக்கிறேன். 2 கேட்டால் அவர்கிட்ட வயவுக்கு பேர் யோகா. அப்போ இப்படியும் பல 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 நிகழ்ச்சிகள் நடக்குது இந்த உலகத்தில். என்னென்னு சொன்னால் மற்ற இன்னும் ஒரு பகுதி என்னென்னு சொன்னால் கோயிலுக்கு போட்டு வரணும்னே சில பேர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னென்னா கோயிலுக்கு போயிட்டு அவன் என்ன எல்லா கோயிலுக்கும் போகிறது, எல்லா கோயிலுக்கும் போட்டு அங்கே போயிட்டு ஒவ்வொரு பற்றி கழிச்சு கொண்டு வர்றது. அவையை பற்றி இவையை பற்றி அவையை பற்றி அவை என்ன செய்யணும் இவையை என்ன செய்யணும்னு சொல்லி வாழ்ந்துருந்தோம். மற்றவை பற்றி சொல்கிறோம். இன்றைக்கு நான் போனானப்பா இந்த கதை கதைக்கிறேன் தெரியுமோ இவரை பற்றி. அப்போ அவருக்கு ஸ்ட்ரெஸ் பெற அவன் என்ன செய்யும்? கட்டாயம் ஸ்ட்ரெஸ் பெறும். அப்போ நாங்கள் மற்றவை எல்லாரும் வாழ வேணும் மட்டும் நினைச்சால் கடைசி வரையும் ஸ்ட்ரெஸ் வராது. நாங்கள் மற்றவன் பொருளை எடுக்க வேணும்னு நினைச்சாலே ஸ்ட்ரெஸ் வரும். மற்றது நாங்கள் மற்றவனுக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லாமல் நாங்கள் மற்றவனுக்கு போய் ஒருவனை பற்றி ஒரு கொசிப்பிங் செய்யறதாலே ஸ்ட்ரெஸ் வரும் கட்டாயம். அப்போ இதெல்லாம் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு அவசிய தேவை இருக்கின்றது. ஏன்னா இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்தான காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நாங்கள் உண்மையிலேயே பல விடயங்களை மற்றது நல்ல நல்ல கருத்துக்கள் நல்ல ஜோவியலாக இருக்க ஒன்றும் கட்டாயம். நாங்கள் உண்மையாக ஒன்று மட்டும் தெளிவாக சொல்கிறோம். நாங்கள் எவருடைய வாழ்க்கையிலும் விளையாட விழிக்கிட்டால் ஒரு நல்ல விஷயங்களை நெகட்டிவாக கதைத்து மற்றவர்களை இதை விழிக்கிட்டால் உண்மையில நாங்கள் இதுக்கு நாங்கள் ஆராய வேண்டும். என்று சொன்னால் புத்தற்ற படிப்பினை ஜேசுவின்ற படிப்பினை இதில் பார்க்கின்ற பொழுது அன்பென்ற பாதையிலே நாங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று நிற்கின்ற பொழுது நம்பிக்கையாக இந்த ஸ்ட்ரெஸ் கடைசி வரையும் பெறாது என்று சொல்லிக்கொண்டு இந்த அற்புதமான ஒரு நல்ல ஒரு உரையை நீங்கள் இதை கொடுத்ததுக்கு எங்களுடைய ஊடக வித்தகருக்கும், அவர் ஒரு வித்தகர் தான் உண்மையிலே, அவரோட அவருடைய பேச்சுகளை கேட்கின்ற பொழுது எங்களுடைய ஊடக வித்தகருக்கும் அது நான் அப்படிப்பட்ட நாட்கள் நான் மிஸ் பண்ணுறேன் இல்லை. அவருடைய இதையும் அவருக்கு நன்றி கூறி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த இருக்கும் இந்த இதை இயக்கி கொண்டு வருகின்றவர்களுக்கு ஒரு புண்ணியம் நல்ல ஒரு புண்ணியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இரு பெரிய அந்த அக்காவுக்கும் அண்ணாவுக்கும் அவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த சிவமோகன் அம்மா நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி ஐயா. நேரத்தையும் கருத்தில் கொண்டு அவருடைய பேச்சுக்கு எல்லோருமே நல்ல சிறப்பம்சமாக வாழ்த்துக்கள், நல்ல கருத்துக்களை கொடுத்து விட்டார்கள். அவரும் கேட்ட கேள்விகளுக்கு நிறைய வினாக்களை தந்திருக்கிறார். அவை எனக்கு எந்த விதமான கேள்வியும் இல்லை, சந்தேகமும் இல்லை. நீங்க சொன்ன விஷயங்களை நான் கொஞ்சம் கடைப்பிடித்து வருகிறேன். சாப்பாட்டு உணவு பழக்க வழக்கங்கள் நேரங்கள் கொஞ்சம் சில சமயத்துல குழம்புது, சில சமயத்துல சரியாக இருக்கின்றது. இதற்கு முதல்ல ஊடக வித்தகர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூற வேண்டும். எப்பொழுதும் ஒரு நல்ல பேச்சாளரை கொண்டு
எங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லித் தருகின்றீர்கள். முக்கியமாக டாக்டர் ரஞ்சித் குமார் ராஜேந்திரன் ஐயா, நீங்க திரும்பவும் நல்ல பல விடயங்களோட வந்து இந்த தளத்துல தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருங்கோ. அது ஒரு வேண்டுகோளாக வச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. அடுத்ததாக அடுத்ததாக ஊடக வித்தகர் நீங்க பேசலாம். இன்ஷான் உடம்புக்கு சிரசை பிரதானம் என்று சொல்லி கேள்விப்பட்டாங்க. இன்றைக்கு வயிறு தான் பிரதானமாக போயிட்டுது. இனி நாங்கள் வயிற்றை பார்ப்போம் என்று தான் நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் ரஞ்சித் குமார் இப்படியெல்லாம் பேசுவார் என்று எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். அவருடன் கதை கேட்க மிகவும் மைந்தி சார் சொல்லுங்க சார் அப்படி இப்படித்தான் கதைப்பார். ஆனால் இன்றைக்கு இப்படி ஒரு இடிமுழக்கம் போன்ற பேச்சை பேசி இவ்வளவு பேற்ற டவுட்டையும் கிளியர் பண்ணினதுக்கு உண்மையில நான் பெருமைப்படுறேன். உங்களை போல ஆட்கள் எங்களுக்கு தேவை. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு இங்கே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கும். கட்டாயம் சிறு ஸ்கந்தராயம் சார் அதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் என்று சொல்லிக்கொண்டு இங்கே வந்து இவ்வளவு பொறுமையாக இருந்து இன்று உங்களுடன் இவ்வளவு நேரம் பொறுமையாக உங்களோட கருத்துக்களை வழங்கியமைக்கு என் சார்பிலும் எமது பண்ணான்.com யமன் தமிழ் கலாச்சார மன்றம் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். வணக்கம், நன்றி. நீங்க நன்றி, டாக்டர் நன்றிங்க. ரஞ்சித் குமார் ராஜேந்திரன், நீங்க என்ன பேச போறீங்களா? எனக்கு இந்த வாய்ப்பளிச்சதுக்கு ரொம்ப மிகவும் நன்றி. அதை விட உங்க 70 பேத்தையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் வந்து நிறைய செமினார்ஸ், கான்ஃபரன்ஸ்ல அல்லது மாணவர்களுக்கு நிறைய செமினார்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அது எல்லாம் வேற அனுபவம். அது இல்லாம பல விதமான மற்ற டாபிக்லேயும் நான் டாக் கொடுத்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு வந்து நம்மளோட சமுதாய மக்கள் கூட அதுவும் ஒரு 60-70 பேர் இந்த லேட் நைட்டில் எல்லாரும் ஒரு ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக வேற ஒரு தலைப்பில் மறுபடியும் நான் உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு ஆவலோட இருக்கேன். இதை ஆர்கனைஸ் பண்ணுற அனைவருக்கும் என்னோட நன்றி. ப்ளஸ் நம்மளோட கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த டைம்ல. நன்றி. நீங்க மீண்டும் யாரும் மற்றவர்களும் பேசும் பொழுது நீங்களும் வந்து கேட்டு கருத்து சொல்லும்படி கண்டிப்பா. கேட்டுக்கொள்ளும். நீங்க கண்டிப்பா. உங்களோட பேச்சுக்கு பேச மாதிரி மற்றவர்களும் இதுல வந்து பேசுவார்கள். நான் சொன்னேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆட்கள் பேசுறார்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் வரலாம். ஒவ்வொரு நாளும் கண்டிப்பா 9 மணிக்கு ஜெர்மன் டைம் நடக்கும். அல்லாட்டிக்கு காலமே 11 மணிக்கு ஒரு ஆள் வந்து பேசுவார். அதாவது உங்களோட டைமுக்கு 12 மணி நூன் உங்களோட ஜெர்மன் டைம், அல்லாட்டி காலமே 9 மணி. எனவே நன்றி. அருமையான நன்றி. பேச்சு. நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து.